மக்கள் வெள்ளத்தில் மிதந்த ஐஜேகே மாநில மாநாடு. டாக்டர் பாரிவேந்தர், டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி. சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த ரிவ்யூ வீடியோல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் ஜே பேபி. டைரக்டர் பா ரஞ்சித் தயாரிப்பில் வெளியாயிருக்கும் இந்த படம் சுரேஷ் மாரி அப்படிங்கிற ஒரு டைரக்டர் டெபியூட் ஆயிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, ஊர்வஷி அப்படிங்கிறது ட்ரெய்லர் பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சது. ஊர்வஷி தான் டைட்டில் கேரக்டரான ஜே பேபி அப்படிங்கிற ரோலை பண்ணியிருக்காங்க. அண்ட் லொலுசபா மாறன் இதில் ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர் ரோல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காரு ஆக்டரா. அண்ட் அட்டகத்தி தினேஷ் இதில் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் இவங்க எல்லாம் தாண்டி ஊர்வஷி தான் இந்த படத்தோட நாயகி அப்படின்னு கூட சொல்லலாம். அதில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஜே பேபி படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தா, அண்ணா நகர், சென்னை அண்ணா நகரில் அன்னை சத்யா நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஊர்வஷியோட ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஊர்வஷிக்கு 5 குழந்தைகள், 3 மகன்கள் 2 பெண்கள் அப்படிங்கிற மாதிரி காட்டப்படுது. படத்தோட ஆரம்பத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, ஊர்வஷி காணாமல் போயிட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவரோட 2 மகன்களான அட்டகத்தி தினேஷ்க்கும் மாறனுக்கும் ஃபோன் வருது. அம்மாவை தொலைச்சிட்டிங்க, அவங்க அம்மா எங்கே இருக்காங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வியில் தொலைச்சி எடுக்கிறாங்க. அவங்களுக்கும் அவங்க அம்மா எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் தான் அவங்க காணாமல் போயிட்டாங்க அப்படிங்கிற உணர்வே அந்த 2 மகன்களுக்குமே வருது. ஸோ அப்போ போலீஸ் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, உங்களோட அம்மா வெஸ்ட் பெங்காலில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. அங்கே ஒரு தமிழ்காரர் வந்து அவங்கள பார்த்து காப்பாற்றி வச்சுருக்காரு, நீங்கள் போய் உடனே அவங்கள கூப்பிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 2 பேரும் கிளம்பி கொல்கட்டா போகிறாங்க. ஸோ இந்த ஜேர்னியில் இந்த ஊர்வசி ஏன் காணாமல் போனாங்க, ஊர்வசியோட பின்கதை என்ன, அவங்களோட ஏன் வந்து அவங்க வீட்டை விட்டு ஓடி போனாங்க, அண்ட் இந்த சகோதரர்கள் 2 பேர் போகிறாங்க இல்லையா, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை உள்ளிட்ட பல விஷயங்களை ஒரு ஃபேமிலி ட்ராமாவா, இன்ஃபேக்ட் ஃபேமிலி சோஷியல் ட்ராமாவா இந்த படம் வந்து அணுகிருக்குன்னு சொல்லலாம். இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். படத்தில் யாரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் சிறப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். நோ டவுட் இதில் ஊர்வசி தான் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவங்களோட கேரக்டர் வந்து கொஞ்சம் பொத்தியே வைக்கிறாங்க. அவங்களோட உண்மையான ட்ரெயிட் என்ன, உண்மையாகவே அவங்களோட கேரக்டர் எப்படி எழுதப்பட்டிருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு பெருசாக காட்டப்படவே இல்லை. அங்கங்கே சில காட்சிகளில் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் அங்கங்கே வந்துட்டு போகிறாங்க. பட் இன்டர்வலுக்கு அப்புறம் தான் அவங்களோட உண்மையான கேரக்டர் என்ன, அவங்க ஏன் இப்படி இருக்காங்க உள்ளிட்ட பல விஷயங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் டோட்டலாக ஊர்வசியோட ஒன் உமன் ஷோ தான் டோட்டலாகவே இந்த படத்தை தாங்கி பிடிக்கிறது. அதுக்கப்புறம் அவங்க தான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நல்லா ஓய்வு எடுத்துக்கிட்டவங்க, அதாவது இந்த டெஸ்ட் மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உள்ள பிளேயர்ஸ்லாம் வந்து ஓய்வு எடுத்துகிட்டு திரும்ப உள்ளே வரவங்க ரொம்ப எனர்ஜியாக ஆடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக, அதாவது என்ன சொல்கிறது, ஆக்டிங் வைஸ் ரொம்ப பிரம்மாண்டமாகவே சிக்ஸர் அடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இது நிச்சயமாக ஒரு மைல்கல் படமாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜே பேபி அப்படிங்கிற அந்த கேரக்டர் மறக்காத மாதிரி பண்ணுற அளவுக்கு ஒரு சிறப்பான ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. உதாரணமாக சில காட்சிகள் சொல்லணும் அப்படின்னா, தன்னோட வீட்டை எழுதி கொடுக்குற அந்த ஒரு காட்சி, வேற வழி இல்லாமல் 2 மகன்கள் 3 மகன்கள் பின்னாடி நின்றிருந்தாலுமே வேற வழி இல்லாமல் அதை எழுதி கொடுக்கணும் அப்படிங்கும்போது அந்த கண்ணில் கண்ணீர் வச்சுட்டு அவங்க பார்க்குற அந்த ரியாக்ஷன், அண்டு மனநல காப்பகத்தில் அவங்க பண்ணுற சில சம்பவங்கள், அண்டு ஊரில் எல்லா வீட்டையும் பூட்டிட்டு வர்றது, எல்லாரையும் பிடிச்சி வம்புக்கு இழுக்கிறது அப்படின்னு ஒரு முகத்தை காட்டுற மாதிரி, இன்னொரு முகமாக எல்லாருக்கும் உதவுறது, மோதிரத்தை எடுத்துகிட்டு போய் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரியான வேற வேற டைமென்ஷன்லையும் அவங்களோட கேரக்டர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க ஊர்வசி அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டரில் அட்டகத்தி தினேஷ். இன்ஃபேக்ட் இந்த டோட்டல் காஸ்ட்லேயே ஓரளவுக்கு ஒரு சென்சிபிளான எழுதப்பட்ட ஒரு, அதாவது சென்சிபிளாக இருக்கிற ஒரு கேரக்டர் அப்படின்னா நிச்சயமாக தினேஷோட கேரக்டர் தான். 2 சைடும் இடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சைடில் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டு வேறு வழி இல்லாமல் அங்கே தவிச்சிற தவிப்பாக இருக்கட்டும், குடும்பத்துக்கூடையும் சேர முடியாமல் இங்கே மாட்டிகிட்டு இருக்கிற ஒரு தவிப்பாக இருக்கட்டும், 2டையும் சிறப்பாகவே வெளிப்படுத்தியிருக்காரு. நிறைய ஆண்களால் அவரோட அந்த கேரக்டரோட ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்தளவு ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே அந்த கேரக்டர் எழுதப்பட்டிருக்கு. ரொம்ப விரக்தி மனப்பான்மையில் இதுக்கப்புறம் நான் என்ன தான் பண்ணுறது, எல்லா பக்கமும் நீ இது பண்ணுறாங்க, லாக் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி அந்த உணர்வை சிறப்பாகவே வெளிப்படுத்தியிருக்காரு. எல்லா இடத்துலையும் ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே நடிச்சிருக்காரு. என்ன இந்த அழுகிற காட்சிகள், அதாவது இந்த அழணும் அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள், டக்குன்னு சுவிட்ச் போட்ட மாதிரி அழணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், அந்த எமோஷன்ஸ் மட்டும் அவருக்கு சரியாக கைகூடி வரல. கொஞ்சம் தெரியுது. அது ஏன் ஆர்டிஃபிஷியலாக தெரியுதுன்னா, மீதி பெர்ஃபார்மன்ஸ், அது மீதி எமோஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக கொடுத்துட்டாரு. அதனாலே என்னமோ அந்த அழுகிறது வந்து கொஞ்சம் செயற்கையாகவே ஃபீல் ஆச்சு. அந்த எமோஷன்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டாருன்னா ஒரு சென்சிபிளான இன்னும் ஒரு ஆக்டராக அவர் மாறிடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நெவர்தலெஸ் இந்த படத்தில் ஒரு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காரு. அண்ட் அவரோட அண்ணனா வர லொலுசபா மாறன், அவரோட அந்த ஆக்டிங், அதாவது என்ன சொல்கிறது, தினேஷ் கூட இருக்கிற அவருக்கான கெமிஸ்ட்ரி, இன்ஃபேக்ட் கெமிஸ்ட்ரியே இல்லை, அதுதான் இந்த படத்தோட கெமிஸ்ட்ரி அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களோட கேரக்டர்ஸோட கெமிஸ்ட்ரின்னு கூட சொல்லலாம். அந்த அளவு ரொம்ப டிஸ்கனெக்டடான ஒரு பிரதர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதாவது அந்த ஃபேமிலியில் 2 பிரதர்ஸ் இருப்பாங்க, அவங்க பேசிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறத, அந்த எமோஷன்ஸை லொலுசபா மாறன் சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்காரு. இன்ஃபேக்ட் அவர் இனிமேல் லொலுசபா மாறன் கூட சொல்ல தேவையில்லை, வெறும் மாறன் மட்டுமே சொல்லலாம். படத்தில் கூட கிரெடிட்ஸ் அப்படி தான் சொல்கிறாங்க. அந்தளவு ஒரு ஆக்டராக தன்னோட அடையாளத்தை மாற்றிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். சப்போர்ட்டிங் கேரக்டராகவே இருந்தாலும் அதில் அவருக்கு உண்டான சில ட்ரேட்மார்க் ஒன்லைனஸ் அங்கே வச்சுட்டு போகிறாரு. அது எல்லாமே தியேட்டரில் எரப்ட் ஆகிற மெட்டீரியலாக தான் இருக்குது. அது வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ஒரு ஆக்டராக
வேற ஒரு தளத்துக்கு போயிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்ஃபேக்ட் அவர் வேற ஒரு தளத்துக்கு போயிருக்காருன்னு சொல்லாமல் அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸுக்கு ஏற்ற ஒரு ரோல் இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இவங்களை தவிர சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸில் நடிச்சிருந்த எல்லாருமே சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக மற்ற சிப்ளிங்ஸாக வர எல்லா ஆக்டர்ஸும், அந்த 2 பெண்களும், இன்னொரு ஆண் அவர் அந்த பிரதராக வரவர் அவருமே சிறப்பான ஒரு நடிப்பை கொடுத்திருந்தாரு. இவங்களை தவிர எப்போதும் போதையில் இருக்கிற ஒருத்தராக ஒரு கேரக்டர் வந்துட்டு போறாரு, அவருமே ஒரு அளப்பறையான நடிப்பை கொடுத்துருக்காரு. ஜே பேபி படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். டைரக்டர் சுரேஷ் மாதிரி ஒரு டிஸ்கண்டடான ஃபேமிலி, அவங்களோட அந்த ரிடம்ஷன், அதாவது அவங்க திரும்ப ஒன்று சேர்ற கதை அப்படின்னு கூட சொல்லலாம். அதை வந்து ரொம்ப சென்சிபிளாகவே எடுத்திருக்காரு. எங்கேயுமே ஓவர் த போர்டு கமர்ஷியல் மீட்டருக்குள்ளே போகாமல் முடிஞ்சளவு ரியலிஸ்டிக்கான ஒரு போர்ட்ரேயல் ட்ரை பண்ணியிருக்காரு. அண்ட் இதெல்லாம் தாண்டி மென்டல் ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிறத எப்படி அணுகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டிலான ஒரு மெசேஜும் செகண்ட் ஹாஃபில் சொல்லியிருக்காரு. அந்த ஒரு ஃபேமிலியில் ஒரு மென்டல் டிஸ்டர்பன்ஸில் ஒருத்தங்க பாதிக்கப்படுறாங்க, பைப்போலர் மாதிரியான ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப சட்டிலாக, எங்கேயுமே ஓவர் த டாப் மெசேஜ் சொல்கிறேன்னு சொல்லாமல் எஸ்டாப்ளிஷ் பண்ண விதம் ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. அண்ட் இந்த சிப்ளிங்ஸ் கேரக்டர் எழுதப்பட்ட விதம், எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு தனித்துவம் இருக்குது, எல்லாருக்குமே ஒரு இன்டென்ஷன் இருக்குது, பட் எல்லாருமே டீப் டவுன் நல்லவங்க தான் அப்படிங்கிறதையும் தீர்க்கமாகவே வெளிப்படுத்தியிருக்காரு. அதாவது சமய சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அவங்க அந்த மாதிரி ஆக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கே தவிர அவங்க எல்லாருமே நல்ல இன்டென்ஷன் உள்ள ஆட்கள் தான் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே எழுதியிருக்காரு. இவங்க வந்து பிளாக், இவங்க வந்து ஒயிட் அப்படிங்கிற மாதிரி பிரித்து காட்டாமல் எல்லாருமே கிரே ஷேடில் எல்லாரும் அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லவங்களாகவும் இருப்பாங்க, கெட்டவங்களாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறத நீட்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. யாரையும் குறை சொல்லாத அந்த யுக்தி, திரைக்கதை யுக்தி ஒரு பாராட்டத்தக்கது அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக இந்த படத்தோட திரைக்கதை எழுதப்பட்ட விதம் ரொம்பவே கிளவராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு நான் லீனியர் அப்ரோச்சில் இந்த கதையை எடுத்த விதம் ஒரு புட்சாலித்தனமான முடிவு தான். ஏன் அப்படின்னா இந்த கதையை ஃப்ளாட்டாக ஒரு ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் எங்கேயுமே குழப்பாமல் நேராக சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்வலான ஒரு டெம்ப்ளேட்டான படமாக இருந்திருக்கும். இந்த மாதிரி நிறையா படம் வந்திருக்கே அப்படின்னு கூட ஃபீல் பண்ண வச்சிருக்கோம். பட் அந்த மாதிரி ஒரு ரூட் எடுக்காமல் கிளவராக ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஊர்வசியோட கேரக்டர் காணாமல் போயிடுது அப்படிங்கிற எஸ்டாப்ளிஷ் பண்ணி பின்கதையாக மற்ற காட்சிகளை வச்சது ரொம்பவே பிரில்லியண்டான விஷயம். அதுவும் ஊர்வசி அவங்களோட கேரக்டரை ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே சப்ரஸ் பண்ணிட்டு அதிகமாக அவங்களோட ஆக்டிங்கை வந்து வெளிக்காட்டாமல் செகண்ட் ஹாஃபில் அந்த கேரக்டருக்கு டோட்டல் ஃப்ரீடம் கொடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ண விதம் ரொம்ப ஒரு பிரில்லியண்டான ஐடியா. அண்டு இதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல கதைக்கு நல்ல ஆட்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க நடிக்கிறதுக்கு அப்படின்னாலே அந்த படம் பாதி வெற்றி அடைஞ்சிரும் அப்படின்னு கூட சொல்லலாம். ரைட்டிங் எப்படி இருந்தாலுமே ஆக்டிங் அப்படிங்கிறது ரொம்ப டாப் நாச்சாக அவங்க வெளிப்படுத்திட்டாங்க அப்படின்னா அந்த படம் பாதி தப்பிச்சிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் ரைட்டிங்லேயும் சரி ஆக்டிங்லேயும் சரி இந்த படம் ஒரு நல்ல ஒரு அட்டம்ப்டாகவே தப்பிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது அந்த காஸ்டிங்லேயே டைரக்டர் வந்து ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிறதும் ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம். அடுத்ததான் அந்த டெக்னிக்கல் ஃப்ரெண்ட் ஜெயந்த் சேது மாதவனோட சினிமோட்டோகிராஃபி ட்ரோன் ஷாட்ஸில் நம்ம ரொம்பவே வேக்க வைக்குது. சென்ட்ரல் ஸ்டேஷனை அந்த ட்ரோனில் காட்டின விதம், வெஸ்ட் பெங்காலில் அந்த ஹவுரா ஸ்டேஷன் அந்த ரயில்வே ஸ்டேஷனை காட்டின விதம் உள்ளிட்ட பல ஏரியல் ஷாட்ஸ் ரொம்பவே பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்குது. பட் அந்த அதர் ஹேண்ட் க்ரௌட் ஷாட்ஸில் இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கலாம். ஃபோக்கஸ் எங்கே அப்படிங்கிறதே தெரியல. ரொம்ப ராவான அந்த க்ரௌடை காட்டுற இடத்துல, ரொம்ப ரியலிஸ்டிக்கான மக்கள் கூட்டத்தை காட்டுற இடத்துல கொஞ்சம் சொதப்பியிருக்காங்க. அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிருக்கலாம் அப்படின்னு மட்டும் தோணுச்சு. அடுத்ததாக பர்ஃபார்மன்ஸ்லேயே சொல்லியிருந்த மாதிரி அட்டகத்தி தினேஷ் அண்ட் லொலுசபா மாறன் இவங்களுக்கு உண்டான அந்த நடிப்பு, அந்த கெமிஸ்ட்ரி, அது எல்லாமே எழுதப்பட்ட விதம் கான்வர்சேஷனாகவும் ரொம்ப பிரில்லியண்ட்டாகவே இருந்துச்சு. மாறன் அவரோட குடிச்சிட்டு அந்த தூக்கத்தில் எழுந்திரிச்சு அந்த உலர்ற காட்சிகள், அதில் வசனமாக வெளிப்படுற அவரோட ஆதங்கம், அண்ட் அதுக்கு அட்டகத்தி தினேஷ் திரும்ப பேசுகிற விஷயங்கள் எல்லாமே ஒரு பிரதர்ஸ்குள்ளே இருக்கிற அந்த ஃபைட்டை ரொம்ப நல்லாவே எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. எங்கேயுமே அது முன்னாடியே சொன்ன மாதிரி யாரையும் எங்கேயும் குறை சொல்லாமல் அவங்களுக்கு உண்டான பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க பேசிக்கிற விஷயங்கள் நமக்குமே ஒரு நல்ல ஃபீலை கொடுக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். எங்கேயுமே வந்து நம்மளே பதைப்பை வந்து நமக்கு வந்துடுது. என்னன்னா ஐயோ இவங்களுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரிலாம் பயப்படுறோம். பட் அந்த மாதிரி யூஸ்வலான ஒரு ட்ரெடிஷ்னலான ரூட் எடுக்காமல் ஒரு ஃபீல் குட் படமாகவே இதை நகர்த்திட்டு போனது இன்னொரு பாசிட்டிவாக எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஜே பேபி படத்தில் எதெல்லாம் பெட்டராக இருந்துக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். படம் ஓவராலாக பார்த்தா ஒரு நல்ல ரியலிஸ்டிக்கான அப்ரோச்சில் எடுக்கப்பட்ட படம் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. பட் இன்ட்ரோல் பிளாக் மட்டும் ஒரு திருஷ்டி போட்டு மாதிரி எடுத்திருக்காங்க. ஏன் அப்படிங்கிறது புரியல. ஒரு கமர்ஷியலாக ஒரு விஷயம் தேவைப்பட்டுச்சு, ஒரு கமர்ஷியல் மீட்டரில் ஒரு காட்சி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இருந்துச்சா அப்படிங்கிறது தெரியல. அது இந்த படத்தில் டோட்டலாக இந்த படத்தில் இருக்கிற ஒரு டோன்லேருந்து விலகி ரொம்பவே செயற்கையாக இருந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு டென்ஷனை பில்டப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த காட்சியை வாலண்டியராக திணிச்ச மாதிரி இருந்துச்சு. இல்லை ஊர்வசி அவங்களோட கேரக்டருக்கு ஒரு ஹீரோயிசம் பில்டப் கொடுக்கணும், அந்த ஒரு மாஸான ஒரு பில்டப் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக இப்படி எழுதினாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. பட் அது ரொம்ப செயற்கையாக படத்தோட மீட்டர்லேருந்து முற்றிலும் விலகி இருக்கிறது இந்த படத்துக்கு ஒரு மைனஸாக வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எழுதப்பட்ட சில காட்சிகள் படத்தை வந்து லென்த் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே, அதாவது இன்டர்வல் வரைக்கும் கதையை நடத்திட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகவே வாலண்டியராக பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஊர்வசி அவங்களோட கேரக்டரை இவங்க தேடி வராங்க,
அதுக்கப்புறம் ஊர்வசி அங்கங்கே காணாமல் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சீன்ஸை வந்து நிறையவே எழுதிட்டு போயிருந்தாங்க. அது கொஞ்சம் செயற்கையாகவும் ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் ஊர்வசி வந்து அவங்க கண்டுபிடிக்கிற இடம் உள்ளிட்ட பல விஷயங்கள் லாஜிக்லெஸ்ஸாகவே இருந்துச்சு. அதனாலும் என்னமோ அந்த இன்ட்ரோ பிளாக் வந்து இன்னுமே ரொம்ப செயற்கையாக மாறிடுது. இந்த மாதிரியான ஒரு வாலண்டியராக படத்தை நகர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எழுதப்பட்ட காட்சிகள் இந்த படத்துக்கு ஒரு மைனஸாகவும் மாறி இருக்கு. அடுத்தது டோனி பிரிட்டோவோட மியூசிக் அங்கங்கே எமோஷனலாக ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் ஓவரால் படத்தை தாங்குற அளவுக்கு, இந்த மாதிரியான ஒரு எமோஷனல் படத்தை தாங்குற அளவுக்கான மியூசிக் வெளிப்படவே இல்லை. பாடல்களும் பேக்ரவுண்டில் அங்கங்கே கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணாலுமே ஓவராலாக நம்ம ஒரு பாட்டை டேக்கேவாக எடுத்துகிட்டு போவோம்ல ஹோமுக்கு, அந்த மாதிரி எந்த பாடல்களுமே அமையலை. பேக்ரவுண்ட் மியூசிக்லையும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஜே பேபி படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, நிச்சயமாக ஒரு ஃபீல் குட்டான படம். ஒரு ஃபேமிலி, ஒரு டிஸ்ஓரியன்டட் ஃபேமிலியில் நடக்கிற விஷயங்கள் அண்டு அந்த மனநல பிரச்சனை அப்படிங்கிறத எப்படி அணுகணும் அப்படின்னு சொல்கிற ஒரு படம். எல்லாமே ஒரு ஃபீல் குட் மீட்டரில் பர்ஃபெக்டாக அமைஞ்ச படம் அப்படின்னு கூட சொல்லலாம். அங்கங்கே இருக்கிற டெக்னிக்கல் ரீதியான சில மைனஸ்கள் அண்ட் இந்த இன்ட்ரோல் பிளாக் உள்ளிட்ட விஷயங்களை கடந்து வந்துட்டா ஒரு நல்ல ஃபீல் குட் படமாகவே இருக்கும். நிச்சயமாக தேட்டரில் பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு படம் தான். அதுவும் குறிப்பாக ஊர்வசியோட ஆக்டிங்காக நிச்சயமாக இந்த படத்தை ஓடிடியில் எவ்வளோ வேணால் ரீவாச் பண்ணலாம். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேற ஒரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். பிரமிக்க வைத்த IJK மாநில மாநாடு, அலை கடலென திரண்ட IJK சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் டாக்டர் பாரிவேந்தர், டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி.